தனுஷா, தற்போது மிகவும் பேசும் பொருளா இருக்கிற விஷயம், இளைய தளபதி விஜய் எப்போ முதலமைச்சராகுவாரா? ஆம் ஜெஃப்ரி, அது தொடர்பிலான தகவலை வழங்குவதற்காக உடன் இணைந்திருக்கின்றார் மதிவதன் குமார். வணக்கம் மதிவதனி. வணக்கம் ஜெஃப்ரி, வணக்கம் தனுஷியா. ஆளுநரை சந்திச்சாரா விஜய்? ஆம் ஜெஃப்ரி, ஆளுநருடனான சந்திப்பு இடம்பெற்றிருந்தது. ஆனாலும் கூட ஆளுநருடனான சந்திப்பானது இணக்கப்பாடின்றி நிறைவு அடைந்திருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. குறிப்பாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவரான சந்திரசேகர் ஜோசப் விஜய் தமிழக முதலமைச்சராக எப்போது பதவியேற்க போகின்றார் என்றதொரு கேள்வி தமிழக மக்களிடையே மாத்திரமன்றி உலகளாவிய ரீதியில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது என்றுதான் கூற வேண்டும். இந்த நிலையில் திராவிட முன்னேற்ற கழகம் மற்றும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆகியன இணைந்து நேற்றைய தினம் கலந்துரையாடல்களை நடத்தி இருந்ததாக தகவல்கள் வெளியானதை அடுத்து தமிழக அரசியல் களத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருந்தது. இருந்த போதிலும் திராவிட முன்னேற்ற கழகம் புதிய ஆட்சியில் பங்கெடுக்கும் எண்ணத்தில் இல்லை என அதன் தலைவர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை அறிவித்திருக்கிறார். தமிழகத்தில் தேர்தலுக்கு பின்னரான அரசியல் களமும் சூடு பிடித்திருக்கின்றமையை காணக்கூடியதாக இருக்கின்றது. தளபதி விஜய் முதலமைச்சராவாரா? பரபரப்பான அரசியல் நகர்வுகளுக்கு மத்தியில் 108 ஆசனங்களை வந்த தனிப்பெரும் கட்சியான தமக்கு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய் தமிழக ஆளுநரை 2வது தடவையாக இன்று பகல் சந்தித்து கோரிக்கை விடுத்தார். முதலமைச்சராக பொறுப்பேற்று பெரும்பான்மையை நிரூபிப்பதாக இதன்போது ஜோசப் விஜய் அறிவித்ததாகவும் சுமார் 40 நிமிடங்கள் இருவரும் கலந்துரையாடியதாகவும் தமிழக செய்திகள் தெரிவிக்கின்றன. எவ்வாறாயினும் இந்த சந்திப்பில் இறுதி முடிவு எட்டப்படவில்லை என தகவல் வெளியாகியுள்ளது. தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கு தமது ஆதரவை வழங்குவதாக 5 ஆசனங்களை வென்ற இந்திய காங்கிரஸ் கட்சி அறிவித்திருந்தது. எனினும் பெரும்பான்மையை நிரூபிக்க தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய்க்கு மேலும் 6 ஆசனங்கள் தேவைப்படுகின்றன. இதனிடையே ஆட்சி அமைப்பதற்கு போதிய பெரும்பான்மை இல்லை என்பதை தமிழக வெற்றிக் கழகத்திடம் தமிழக ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் வலியுறுத்தியுள்ளதாக இந்திய தெரிவிக்கின்றன. இதேவேளை தமிழகத்தில் ஆட்சி அமைப்பது தொடர்பில் தமிழக வெற்றிக் கழகம் மந்திராலோசனையில் ஈடுபட்டுள்ளதாக தமிழக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. சட்டப்படி உங்க எல்லாருக்கும் தெரியும், சட்டப்படி சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டிக்கு கண்டிப்பாக ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும். இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்த தமிழக மக்கள் எங்களுடைய தலைவர் முதல்வராக வேண்டும் என்று இன்னைக்கு தமிழகம் முழுவதும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியா எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு வாக்களிச்சிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை கண்டிப்பாக அவர் அழைக்க வேண்டும். அதற்கான கடிதத்தை கொடுத்திருக்கிறோம். நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். கண்டிப்பா என்ன சட்டப்பூர்வமா செய்யணுமோ அதை செய்வாங்கன்னு நினைக்கிறோம். 2 ஆசனங்களை வென்ற விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவளிக்குமா? எங்கள்கிட்ட அவங்க கோரிக்கை வச்சிருக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் மதிப்பளிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அதற்கு நன்றி சொல்லவும் கடமைப்பட்டிருக்கிறோம். அவருடைய ரெக்வஸ்ட்டை நாங்கள் புறந்தள்ளவில்லை. அதை எங்களுடைய உயர்நிலை குழுவிலே வைத்து விவாதித்து தான் முடிவெடுக்க முடியும். தளபதி விஜய்க்கு பெருகி வரும் ஆதரவு. முன்கூட்டியே 118 பேர் என்கிட்ட இருக்கிறாங்கன்னு லெட்டர்லாம் காட்டணும்னு ஆளுநர் கோர முடியாது. அதுக்கு எந்த கான்ஸ்டிடியூஷனல் ப்ரொவிஷனும் இல்லை. ஆளுநருடைய நடவடிக்கை ஏற்புடையதல்ல. பாஜக தமிழ்நாட்டு அரசியலுக்குள் குழப்பத்தை ஏற்படுத்துகிறது. தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்றிருக்கிற தாவேகாவை ஆட்சி அமைக்க அனுமதிப்பதுதான் ஜனநாயகம். அவ்வாறு இல்லாமல் காலம் தாழ்த்துவது திட்டமிட்ட ஒரு சதி என்றுதான் நாங்கள் ஐயப்படுகிறோம். எனவே ஆளுநர் இதில் காலம் தாழ்த்தக்கூடாது என்று வேண்டுகோள் விடுக்கிறோம். ஆளுநர் விஜயை ஆட்சி அமைக்க அழைக்காமல் இருப்பது தமிழக மக்களின் ஆணையை அவமதிப்பதாக மக்கள் நீதி மய்யத்தின் தலைவர் கமல்ஹாசனும் ஆதரவு தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழக ஆளுநரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றை நாளை காலை நடத்த தமிழக காங்கிரஸ் கட்சி தீர்மானித்துள்ளது. சூப்பர் ஸ்டாரும் களத்தில். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தமிழக முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினை சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள அவரது இல்லத்தில் நேற்றிரவு சந்தித்து அனைத்து இக்கட்டான சூழ்நிலையிலும் உடனிருப்பதாக கூறியுள்ளார். திமுக ஆட்சி அமைக்குமா? ஆட்சி அமைக்கும் முயற்சியில் ஈடுபடப் போவதில்லை எனவும் வலிமையான எதிர்க்கட்சியாக செயற்படப் போவதாகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் அறிவித்துள்ளது. முதல் 6 மாதங்களில் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்க திராவிட முன்னேற்றக் கழகம் இடையூறு செய்யாது என முன்னாள் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அறிவித்துள்ளார். தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கத்தின் திட்டங்களை
தொடர வேண்டும் எனவும், மாதாந்தம் மகளிருக்கு 2500 ரூபாவை வழங்குவது கடினமான காரியம் என்பதால் திராவிட முன்னேற்றக் கழகம் வழங்கிய 1000 ரூபாவையேனும் தொடர்ந்து வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளதாக தமிழக ஊடகங்கள் தெரிவிக்கின்றன.